இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டே. ஏப்ரல் மந்த்துக்கான போர்ட்டல் 4/4 போர்ட்டல் ஓப்பனிங் டே. இன்னைக்கு ஒரு இன்டிடியூவ் ரீடிங் பார்க்கலாம். உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்காக நான் 2 கார்ட்ஸ் வச்சுருக்கேன், நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. இந்த 2 கார்ட்ஸில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான லவ் ரீடிங் என்ன வருது, இந்த பிரபஞ்சம் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நினச்சவங்களுக்காக கார்ட்ஸ் என்ன வருது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா த லவர் கார்டு. ஸோ இந்த கார்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்து வேணாலும் இந்த கார்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். நோ கம்யூனிகேஷனில் இருக்கலாம், அல்லது தேர்ட் பர்சன் வந்து உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சஃபரை கொடுத்துருக்கலாம், அல்லது நீங்கள் 2 பேருமே டேர்ம்ஸில் சரியில்லாமல் இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த லவ் எனர்ஜி கட்டாயம் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன சர்க்கிள்களால் இந்த லவ் என்பது பிரேக்கப்பில் போய் முடியாது. ஸோ இந்த வலிமையான ஒரு எனர்ஜி உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. அப்படி சின்ன சர்க்கிளில் இது உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த பர்சன் கிட்டேருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அடுத்ததாக நம்பர் 2 நினச்சவங்களுக்கு கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து அத்தாரிட்டியாக இருக்க வேண்டிய ஒரு பர்சனாக இருக்கீங்க உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இத்தனை நாளாக உங்கள் பர்சன் சொல்லிகிட்டு இருந்த விஷயங்களுக்கு நீங்கள் தலையாட்டி இருக்கலாம், கவனம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் டேக் ஆஃப் ஆகணும். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய டிக்னிட்டியோடு நீங்கள் நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து மறுபடியும் உங்கள் பர்சன் சொல்கிறத செஞ்சால் தான் இந்த லவ் என்னால் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே போயிடாதீங்க, அந்த பவுண்டரிக்குள்ளேயே போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா கட்டாயம் அதிலேருந்து வெளியில் வர முடியாது. நீங்கள் ஒரு பவுண்டரியை செட் பண்ணுங்கள். எனக்கான ப்ரியாரிட்டி இப்படி தான் இருக்குது, என்னால் இதுதான் முடியும், எனக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடு, என்னுடைய தாட்ஸுக்கும் நீ வந்து கொஞ்சம் வேலிட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மியூச்சுவல் கான்செப்ட்குள்ளே போக வேண்டிய ஒரு தருணங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வரும். இந்த காலகட்டத்தில் என்னுடைய லவ்வில் பிரேக்கப் வந்துருமா, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடுவோமே இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது லவ்வே கிடையாது.